இந்த வீடியோ பார்க்குறவங்க மொத்தம் 2 டைப். ஆல்ரெடி யூடியூபர் இல்லை யூடியூபர் ஆகணும்னு ட்ரீமில் இருக்கிறவங்க. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் 100 டேஸ்க்கு அப்புறம் ரீக்ரெட் பண்ணுவீங்க. இந்த சேனலில் நாங்கள் வியூவர்ஸை ப்ராமிஸ் பண்ண மாட்டோம், சப்ஸ்கிரைபரை கேரண்டி பண்ண மாட்டோம். ஆனால் டிசிப்ளின், சிஸ்டம், கன்சிஸ்டன்சி இது மட்டும் கன்ஃபார்ம். நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். ஹே படி, நான் மேண்டி. லெட்ஸ் பிரேக் இட் இன் சிம்பிள். ஆர் யூ ரெடி? 100 டேஸ் யூடியூப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 1. இந்த சேலஞ்ச் முடிகிற ஒன்று நீங்கள் யூடியூபராக இருப்பீங்க, இல்லைனா யூடியூப்பை விட்டு போகவே மாட்டீங்க. என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி தெரியுமா இருந்தது? நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டேன், எங்கள் அம்மாவை தவிர வேறு யாருமே பார்க்கல. அகைன் ஒரு வீடியோ போட்டேன், எங்கள் அம்மாவே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, ப்ராப்ளம் யூடியூப்பில் இல்லை, நம்மளோட மைண்ட் செட் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் குயிட் பண்ணுற ரீசனே 0 வியூஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரியல் ரீசன் கன்சிஸ்டன்சி இல்லாத. சேலஞ்ச் ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, 100 டேஸ் ஒரு ஷார்ட்ஸ் போடணும், இல்லை வீக்லி ஒரு லாங் வீடியோ, எதுவாக வேணால் இருக்கலாம். ரூல் நம்பர் 2, வியூஸை பற்றி யோசிக்கக்கூடாது, ப்ராசஸ் பற்றி தான் யோசிக்கணும். ரூல் நம்பர் 3, ஃபஸ்ட்டு 30 டேஸ் உங்களை யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் 30 டேஸ் அல்காரிதம் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். லாஸ்ட்டு 40 டேஸ் இருக்குல்ல, இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆடியன்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது. ரூல் நம்பர் 4, பர்ஃபெக்ட் வீடியோ இல்லை, போஸ்ட் பண்ணுற வீடியோ தான் பர்ஃபெக்ட் வீடியோ. டே 1ல் நம்ம பார்க்க போகிற மெயினான விஷயம் ரியல் யூடியூப் க்ரோத், கன்சிஸ்டன்சி. நீங்கள் என்ன தான் சூப்பர் டேலண்டடாக இருந்தாலுமே சரி, இர்ரெகுலராக போஸ்ட் பண்ணிங்கன்னா யூடியூப் கூட உங்களை கண்டுக்காது. ஆவரேஜ் கண்டென்ட்டை டெய்லி அப்லோட் பண்ணால் கூட க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சூப்பரான கண்டென்ட்டை மந்த்லி ஒன்ஸ் போட்டால் கூட இங்கே சைலன்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் லைஃப் ஆர் டெத். நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொன்னால் அங்கேயே வியூவர்ஸ் போயிட்டான். இந்த மிஸ்டேக் பண்ணால் உங்களோட சேனல் டெட். நான் ஸ்டார்டிங்ஸில் வீடியோ போடுவேன், வீடியோ போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்பேன். அதில் ஒரு 5 மினிட்ஸில் 2 வியூஸ் தான் போயிருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, என்னோடய 2 அக்கௌண்ட்டு தான். அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், இதெல்லாம் வேஸ்ட்டு, லைஃப்பில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறது, ஜாப் பண்ணுறது, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 90% கிரியேட்டர்ஸ் குவிட் பண்ணுற காரணமே இதுதான். 10% மட்டும்தான் லெஜெண்ட் ஆகுறாங்க. யூடியூபர்னால் ஃபேமஸ் ஆகிறது இல்லை, யூடியூபர்னால் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறது. வீடியோ தான் இங்கே ப்ராடக்ட், டைட்டில் தான் இங்கே பேக்கிங், தம்ப்நெயில் தான் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட். இது 3த்தையும் இம்ப்ரூவ் பண்ணால் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். டே 1 டாஸ்க் என்னென்னா டிசைட் யுவர் கண்டென்ட். அதாவது காமெடியாக இருக்கணுமா, எஜுகேஷனாக இருக்கணுமா, விலாகாக இருக்கணுமா, மோட்டிவேஷனாக போட போகிறோமா, எதுவாக இருந்தாலுமே சரி அது நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் கண்டென்ட்லாம் சூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத ட்ரை பண்ணுங்கள். தேர்ட், ரெக்கார்ட் வித் மொபைல். பர்ஃபெக்ட் கேமரா வேணும்னு இங்கே அவசியமே கிடையாது. அப்லோட் டுடே வித் செல்ஃப். நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சேலஞ்ச் உங்களுக்கு இல்லை. 100 டேஸ் கழிச்சு நீங்கள் ஃபேமஸ் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் ஆவீங்க. இந்த சேலஞ்சில் என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண கமெண்ட்டில் டே 1ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு கண்டென்ட்டோட நான் உங்கள் ராஜு. டாடா, பை பை காய்ஸ்.